இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். காவியும் நீரும் கையில் தனித்திலம்பும் ஆவி குடிபோன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்களை சந்திக்க என்ற நமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். ஆமாங்க, கண்ணகியை பார்க்க கண்ணகி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கேருந்து போகிறோம் அப்படின்னா கம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழியங்குடி அப்படின்ற ஊருக்கு நம்ம பஸ் ஏறி அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி அங்கே மேலே போய் நம்ம கண்ணகி அம்மனை பார்க்க போகிறோம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போகிற பயணம் எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்போது எந்த பஸ் ஏற போகிறோம் அப்படின்னா இங்கே நிற்கிது பார்த்திங்களா, பழியங்குடி. எல்லாமே ஸ்பெஷல் பஸ் தான் போட்டுருப்பாங்க, அந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். பழியங்குடியை நோக்கி நம்ம பஸ் பயணத்தை தொடங்கியாச்சு. இந்த பழியங்குடி அப்படின்ற ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கூடலூர் அப்படின்ற ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த பழியங்குடி. இது எங்கே இருக்குன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்ளியோட மலை அடிவாரத்தில் தான் இந்த பழியங்குடி அப்படின்ற ஊர் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து நம்ம கண்ணகி கோயிலோட ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பழியங்குடி வந்து கிராமத்தை வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற மலைத்தொடர் இருக்குது பார்த்திங்களா, இந்த மலைத்தொடர் அடிவாரத்துலேருந்து தான் நம்ம வந்து கண்ணகி கோயிலோட மலை ஏற்றம் வந்து தொடக்கமாகும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நம்ம மலை பயணத்தை தொடரலாம். அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக நெல்லிக்காய் கொடுத்துட்ருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது சாப்பாடு, தண்ணி, இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு முடிஞ்சதை அந்த மேலே ஏறுற பக்தருக்கு அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு அனுப்பி விடுவாங்க மேலே. இப்போ வந்து நம்ம போகக்கூடிய காட்டுப்பகுதி எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, இது வந்து மேகமலை புலிகள் சரணாலயம், அதாவது டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. முக்கியமாக யானைகள், காட்டெருமை, புலி, கரடி போன்ற பல உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் இது. இது வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா நாளுமே நம்ம போயிட்டு மேலே போயிட்டு கீழே வர முடியாது. அன்னைக்கு மட்டும் ஃபாரஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து செக்கிங் இருக்கும். முக்கியமாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அப்புறம் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் இந்த மலைக்கு பின்னாடி 2 மலைக்கு அப்புறம் தான் கண்ணகி கோயில். பட் இப்படி ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, ரொம்ப டஃப்பான இடம், ரொம்ப காட்டு பகுதி. யானை புலி அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து இப்படி சுற்றி போகிறோம். இந்த மலை ஏறி இந்த மலை ஏறி இதுக்கு பின்னாடி போய் இங்கேருந்து ஒரு 3-4 மலை சேர்ந்து அதுக்கப்புறம் போகலாம். ஒரு வீடியோவாக காட்டுறேன் வாங்க. மெடிக்கல் கேம்ப்பு, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ், எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம ஏற போகிற மலை, ஃபஸ்ட்டு மலை. இதுக்கப்புறம் 4 இருக்குது. காய்ஸ், இங்கே வந்து ஃபாஸ்ட் செக்கிங் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, ஏதாச்சும் நார்காட்டிக்ஸ், அப்புறம் தீப்பற்றக்கூடிய பொருள், இதெல்லாமே இங்கே பார்த்துட்டு தான் அனுப்பிவிடுவாங்க. ஃபுல் செக்கிங் இருக்கும். அப்புறம் ஃப்ரீயாக தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க, 5 லிட்டரு தான் கொடுப்பாங்க. நமக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ளே போகலான்னு சொல்லிட்டாங்க. நிறையா செக் பண்ணாங்க, பட் உள்ளே எதுவும் இல்லை அப்படின்னால சரி ஓகேன்ட்டாங்க. நீங்களும் வர மாதிரி அப்படி இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து இந்த சாக்லேட் கவர்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க. தண்ணி வேணும் அப்படின்னா சில இடங்களில் தண்ணி இருக்கும். மேலே 2nd மலை 4th மலை அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா தண்ணி இருக்கும், அங்கே நம்ம குடிச்சிக்கலாம். அது போக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 5 லிட்டர் கேன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 5 பேர் 6 பேராக வந்தீங்கன்னா அந்த கேன் உங்களுக்கு தருவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிவாரத்தில் வந்து மேலே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் விழுந்து கிடக்கும். சில மரம் வயசாகி விழுந்திருக்கும், சில மரம் காட்டு யானை அந்த மாதிரி ஏதாச்சும் விழுந்திருக்கும். ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சேஃப்டியாக தான் போகணும். ஏதாச்சும் வருதா இல்லைன்னு பார்த்துட்டு.
இப்போ வந்து நம்ம முதல் மலையோட கால்வாசி பகுதி ஏறி இருக்கோம். இப்போயே வந்து பூச்சிகளோட சத்தங்கள்லாம் கேளுங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு மலை கிட்டத்தட்ட ட்ரக் பண்ணி 30 நிமிஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. பூச்சியோட சத்தத்தெலாம் கேட்டிங்களா? நாங்கள் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இந்த இடத்துல தான் யானை புலி அதிகமாக நடமாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் மலை போயிட்டுருக்கு. என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டர் பக்கம் வந்துட்டோம். 2வது மலை தாண்டினா கேரளாவோட மெடிக்கல் கேம்ப் வரும். அங்கே தண்ணி கிடைக்கும், இடையில தண்ணி கிடைக்காது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. நடுக்காட்டுக்குள்ளே இருக்கோம். சவுண்டை கேட்டிங்களா? இப்படி தான் இருக்கும் நடுக்காடு. இந்த மாதிரி இடத்துல தான் அந்த புலி யானை இதோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். வர வழியிலே 2 பேர் மயக்கம் போட்டாங்க. கீழேருந்து மெடிக்கல் கேம்புக்கு மேலே ஆள் கூப்பிட்ருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்கள ஏற ட்ரை பண்ணாதீங்க. ஈஸியான ரூட் வந்து குமுளி போயிட்டு அங்கேருந்து ஜீப்பில் போகணும். பட் இந்த டைமும் சொல்கிறாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் முன்னாடி நாள் நைட்டு 9 மணிக்கு போயிருங்க. அப்போ தான் வந்து அங்கேருந்து கண்ணகி கோயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வயசானவங்களுக்கு மட்டும். இந்த ரூட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன நீரோட தண்ணி இல்லை. இன்னும் ஃபஸ்ட்டு மலையே தாண்டலை, போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னா 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கும். ஆரோ மார்க் காய்ஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா தனியாக வர மாதிரி இருந்தால் மக்கள் போயிட்டுருக்காங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போங்க. வழி எங்கும் மாறிடாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே தள்ளி வச்சிட்டிங்கனாலும் காணாமல் போயிடுவீங்க. அதனால் எப்பயுமே சேஃப்டியாக மக்கள் எங்கே போகிறாங்க, ஆரோ மார்க் எங்கே போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். இந்த கண்ணகி அப்படின்ற பேர் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பேர் தான். இருந்தாலும் இப்போலாம் பார்த்திங்கன்னா பல வேற்று மாநிலத்தவர்களும் இந்த கண்ணகி அம்மனை தரிசனம் பண்ண பல தூரங்கள்லேருந்து வராங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த வரலாறு தெரியுமா அப்படின்றதே ரொம்ப டவுட் தான். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த கண்ணகி அம்மன் அப்படின்றவங்க வந்து தன்னோட கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து ஒரு நாட்டுக்கே மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் எதிர்த்து தன்னோட நீதிக்காக போராடியவங்க தான் இந்த கண்ணகி. அவங்களுக்காக எழுப்பப்பட்டது தான் இந்த கண்ணகி கோயில். அவங்க கடைசியாக உயிர் பிரிந்த இடம் தான் இந்த கண்ணகியோட விண்ணெய்திய பாறை. அங்கே தான் வந்து சேரன் செங்குட்டவன் இந்த கண்ணகிக்காக ஒரு கோயிலை கட்டி வழிபட்டதாக தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். என் பேர் கண்ணகி. அந்த மலை உச்சி தான் வந்து விண்ணெய்திய பாறை. அங்கே தான் வந்து கண்ணகி கடைசியாக உயிர் பிரிந்த இடம். பட் நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து சுற்றி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி. அதனால் வந்து நம்ம மலையை சுற்றி அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு மலை வந்துட்டோம். இது வந்து குமுளி. இது வந்து ஒயர் கேம்ப். மேலே பார்த்தீங்கன்னா கும்பமெட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பம். சுற்றி மேலே வந்தால் மேகமலை. இப்போ இந்த சைடு போனோம்னா கண்ணகி கோயில். இது ஃபஸ்ட்டு மலை வந்திருக்கோம். இன்னும் அடுத்து போகணும், நிறையா பார்க்கலாம். செகண்ட் மலை போயிட்டுருக்கோம். யானைக்காடு. யானை உருண்டடம். ஏழுமலை கண்ணகி கோயில்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது மலையோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேகமலை புலிகள் காப்பகத்தில் இருந்தோம். அது வந்து தமிழ்நாடோடது. இப்போ வந்து நம்ம கிராஸ் பண்ணி கேரளாவுக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து பெரியார் புலிகள் காப்பகம். இதுவும் ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு தான். இதை இங்கே வந்து நம்மளுக்கு மெடிக்கல் கேம்ப்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் கால் வலி மயக்கம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுக்கலாம். இங்கே தண்ணியும் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த மலைக்கு போகலாம். மதிய வேளையில் மேகம் அழகாக தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது மலை பயணத்தை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் 3வது மலை பயணத்தை தொடர்றோம். இது செங்குத்தான பகுதி. இதே மாதிரி அடுத்த 4, 5, 6 போன்ற மலைப்பகுதி இருக்குது. 4, 5 ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்கும். இது வந்து அதை விட ஒரு 30-40% கம்மியான செங்குத்தாக தான் இருக்கும். இந்த மலை ஏறுற மாதிரி அடுத்த 2 மலை இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கான். மூணாவது மலையும் முடித்தாச்சு. அடுத்தது 4வது செங்குத்து மலையை நாங்கள் நோக்கி போயிட்டுருக்கோம். கேரளா ஜீப், கேரளா ரோடு பாதி ஃபுல்லாக டயர்டு. இது யானைக்காடு. அஞ்சாவது மலை. போயிட்டுருக்கோம். இப்போ வந்த பாதை இது காய்ச்சி. இப்போ நம்ம 6வது மலை வந்துட்டோம். இதெல்லாம் ஏறிட்டு இருக்காங்களா. இந்த மலை ஏறி பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பு நிற்கும். அது கேரளா. அங்கே போனீங்கன்னா அடுத்த ரோடு ஜாயின் ஆகும். அடுத்து இந்த மலைக்கு பின்னாடி போனோம்னா நம்ம கோயில் ரீச் ஆகிடலாம். வாங்க போகலாம் பொறுமையாக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோங்க. அந்த மலை இருக்கிறதே ரொம்ப டஃப்பு. யாராச்சும் தெரியாதவங்க, புழக்கம் இல்லாதவங்க அந்த மலையை சூஸ் பண்ண வேண்டாம், மாட்டிக்கிடுவோம். மோஸ்ட்லி இந்த மலையை சூஸ் பண்ணுங்கள். இதுவே டஃப்பு தான், பட் அது ரொம்ப ரொம்ப டஃப்பு. இப்போ நம்ம 6வது மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எங்கன்னா கரெக்டாக பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் தெரியுதா. இது வந்து முல்லை பெரியாரோட நீர்த்தேக்க பகுதி. இங்கே வந்து கேரளா ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடம். அது வந்து இது வந்து குமுளி டவுனு. அங்கேருந்து கேரளா பக்கத்துலேருந்து வருவாங்க. இந்த சைடு நம்ம தமிழ்நாடு சைடு. இங்கேருந்து ஃபுல்லாகவே நடைபாதை மட்டும்தான். இங்கிட்டிருந்து மட்டும்தான் ஜீப்பு பகுதி. இது வந்து யானைகள் அதிகமாக இருக்கிற காடு. பார்த்தீங்கன்னா யானை சாணிலாம் கிடக்கு. இதுதான் யானைகள் வர பாதை. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த வாட்ச் டவர் இருக்குது. அங்கே தான் வந்து கண்ணகி கோயில். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். தனியாக தான் வந்தேன். இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. அப்படியே கூடயே நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரெக்கிங் இப்போ எங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுளியிலேருந்து கண்ணகி கோவிலுக்கு வர வாகனங்கள் இருக்கிற பாதையில் வந்து கனெக்ட் ஆகிரும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கனாலே வந்து நம்ம கண்ணகி கோவிலை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணகி கோவிலை ரீச் பண்ணிட்டோம். பட் தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் இங்கே இருக்காங்க. எப்படியும் ஒரு 1 hour இல்லை 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன்
நம்ம கோயில் உள்ளே வர போகிறதுக்கேவும். ஏன்னா இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணுன்னு மக்கள் ரொம்ப ஆர்வப்பட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காட்டு யானை, ஆண் யானை வந்து அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு கொஞ்சம் தூரத்தில். அது ஒரு போலீஸ்கார் காமிச்சார், அங்கே பாருங்கள் யானை அப்படின்ட்டு. இங்கே வெறுங்கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அங்கே கேப்சர் பண்ணது வந்து இப்போ கேமராவில் சரியாக முடியல. ஆனால் நல்ல பெரிய யானையாக இருந்துச்சு. எல்லோரும் அங்கே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் நல்ல வெயிலும் இருந்துச்சு. ஒரு சைடில் யானையும் பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணகி அம்மனை தரிசிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. அங்கே இப்போ கிட்டத்தட்ட கண்ணகியோட தோரணம் வாயிலுக்கு வந்துட்டோன்னு ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா நாங்கள் வந்து கண்ணகி கோயில் உள்ளே ரீச் ஆகிருவோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பார்த்திங்கன்னா கேரளாவோட கண்ணகி. அதை தாண்டினதுக்கப்புறம் ஒரு இடையில ஒரு சின்ன மேடை மாதிரி வரும். அதுதான் வந்து இளங்கோவடிகள் மேடை. அங்கே தான் வந்து காலையில் சிலப்பதிகாரம் படிப்பாங்க. அதை தாண்டினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கண்ணகி கோயில் இருக்கும். அதையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுனை நீர் இருக்கும். அந்த சுனை நீர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்ணகி வந்து கோபத்தோடு வரும்போது அந்த சுனை நீரில் தான் நீராடி தன்னோட கோபத்தை தணித்ததாகவும், அப்போது கோவலன் வந்து வானத்திலேருந்து அசரீரியாக தோன்றி தன்னோட மனைவியான கண்ணகியை பார்த்து, ஏன் உன்னோட முகம் வந்து இவ்வளோ வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, கண்ணகி வந்து இல்லை, இந்த உலகம் வந்து எனக்கு பிடிக்கல, நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன், நீயும் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு தன்னோட கணவனை பார்த்து கண்ணகி கேட்டதாகவும், அப்போ கோவலன் சரி வா நம்ம 2 பேருமே இந்த உலகத்துலேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கண்ணகியோட உயிர் வந்து இந்த இடத்துல தான் உடம்பை விட்டு உயிர் நீங்கி 2 பேருமே வானத்தை நோக்கி போனதாகும். அதனால இந்த இடத்த வந்து விண்ணெய்திய பாறை அப்படின்றத வந்து சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து சேரன் செங்குட்டவன் கண்ணகிக்கான கோயிலும் எழுப்பியிருக்காரு. ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல், தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. கண்ணகி கோயில் பார்த்தாச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பின்னாடி வந்து ஒரு சுனை நீர், அவ்வளோதான். இங்கே பார்க்குற சுனை நீர் தான் வந்து கண்ணகியோட கோபத்தை தணிச்சதாகவும், இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமால் விற்க வந்தார். முற்காலத்தில் வாழ்ந்த சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிணத்துக்குள்ளே கண்ணகியோட ஒரு கால் சிலம்பு இருந்ததாகவும் அதை பல பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அவரை கொன்று குவிந்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. கண்ணகியை பார்த்தாச்சு, தரிசனமும் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம போகிறது குமுளி பாதை. 15 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். குமுளி போயிட்டு தான் போக போகிறோம். இப்போ தமிழ்நாடு போய் போக போகிறதில்ல, குமுளி போயிட்டு தான் போக போகிறோம். ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இது நம்ம வீட்டை பார்த்து போக வேண்டியதான். நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ அடுத்த வருஷம் தான் வர முடியும். அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு தான் வர முடியும், வேறு எப்படியுமே வர முடியாது. இந்த கண்ணகியோட வரலாறு நம்மளுக்கெலாம் வந்து என்ன எடுத்துக்காட்டுது அப்படின்னா, ஒரு ஆணோ பெண்ணோ தன் பக்கம் நீதி நேர்மை அப்படின்றது இருக்கிறத வந்து எந்த காலத்துலேயுமே சாகாது. அது வச்சு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போராடலாம். அந்த நீதியும் நேர்மையும் தான் நம்ம இந்த உலகம் அழிஞ்சாலும் நம்மளை காத்து நிற்கும் அப்படின்ற ஒரு கதை தான் வந்து இந்த கண்ணகி கோவலனோட கதை. அதை வந்து கண்ணகி வந்து சிறப்பாக கடைப்பிடிச்சாங்க. அவங்க வாழும் காலத்தில் வந்து கடைசி காலத்தில் வந்து அவங்க துயரப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் அவங்களோட பெருமையும் புகழும் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்கள
புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும், என்றைக்குமே அழியாது. இங்கே இருக்கிற மக்களும் சரி, எல்லாருமே சரி, அவங்கள வந்து மனசுக்குள்ளே எப்பயுமே வாழ வச்சுட்டு தான் இருப்பாங்க. இது போல் தான் நம்மளும் நீதியும் நேர்மையும் உண்மையும் ஒழுக்கமும் இருந்தால் நம்மளையும் 4 பேர் மதிப்பாங்க. அதுக்கு வந்து கண்ணகியும் ஒரு சாட்சி. அவங்கள தான் வந்து நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மனித வாழ்க்கையும் நம்மளும் வந்து அவங்கள போல சீரும் சிறப்புமாக வாழ்ந்துட்டு போகணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணகி அம்மனோட காட்சியையும் அதை பற்றி சில தகவல்களும் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குற எல்லாருக்குமே வந்து கண்ணகி அம்மனோட தரிசனம் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.